இந்த வீடியோ மணி சீரிஸ் பற்றியான வீடியோ. இது பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு என்றால் என்ன அப்படிங்கிறதும், ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கணும், என்ன பர்பஸ்க்காக எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க. ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வெற்றிக்கான பாதையில் தொடர்ந்து இந்த மணி சீரியஸில் இது 2வது வீடியோ. ஸோ முதல் வீடியோ யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மணி சீரியஸ் பற்றி எதை பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மணி என்ன பர்பஸுக்காக நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவும், வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறோங்க. ஸோ மணி இஸ் அல்டிமேட். இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப்பில் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ மந்த்லி இன்கம் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டில் நம்ம இந்த மந்த்லி இன்கம் என்ன பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மந்த்லி உங்களோட இன்கம் ஒரு 20,000 அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ 20,000 உங்களுடைய சேலரி அப்படின்னா அது 12 மந்த்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அப்போது எமர்ஜென்சி ஃபண்டு இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு யாருக்கிட்ட கேட்கணும், எமர்ஜென்சிக்கு ஃபண்டு வேணும்னா யாருக்கிட்ட கேட்பீங்க, அது எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஃபண்டு நம்ம யார்கிட்ட கேட்போம், நம்ம தான் அந்த 12 × 20,000 போட்டிருக்கோம் அப்படின்னா 2,40,000. இதை நீங்கள் எங்கே சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்டில் சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லை அப்படின்னா பேங்க்கில் எஃப்டியாக போட்டு வைக்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் இது நம்ம எமர்ஜென்சி பர்பஸுக்கு உடனடியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் யாருக்கிட்டையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவாக வந்துருச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்க, ஒரு சேலரி பர்சன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சப்போஸ் ஜாப்லெஸ் ஆகிட்டீங்க, உங்கள் கம்பெனியிலேருந்து உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா பேண்டமிக் சுச்சுவேஷன், எதிர்பாராமல் ஏதாவது பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம பேசிவ் இன்கம் எப்படி வருது, அதே மாதிரி நம்மளுடைய ஆக்டிவ் இன்கம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் கம்பல்சரியாக எல்லாருமே போட்டு வைங்க. இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு எதிர்பாராமல் ஒரு திருப்பத்தை மாற்றி கொடுக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் மறக்காமல் எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.